ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெண்பா பெட்ஸ் அண்ட் அக்வாரியம். நான் உங்க அரவிந்த். இப்போ நம்ம ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேல்ஸ் ரிலேட்டட் வீடியோ தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இடையில 10 நாள் வீடியோவே பண்ணல. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து எதை நோக்கி வீடியோ பண்றோம் அப்படின்னா, இப்போ வந்து ஏற்கனவே ஃபிஷ் வளர்க்கறத பத்தி உங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய தெரிஞ்சிருந்தாலும் எந்த மீனை எப்படி வளர்க்கறது அப்படிங்கிறதுல ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. அது சம்பந்தமான கமெண்ட் நமக்கு வந்துட்டே தான் இருக்கு. நேரில் வரவங்களுக்கும் சரி, பிளஸ் ஃபோன் மூலியமாவோ இல்லை இன்ஸ்டா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மூலியமாவோ கேட்கறவங்களுக்குமே சரி, அவங்க எல்லாருமே வந்து கொஸ்டின் கேட்கறது என்னன்னா, என் மீன் வந்து இவ்வளவு சீக்கிரம் சேர்த்துருது, எனக்கு இவ்வளவு சீக்கிரம் தண்ணி அழுக்காயிடுது, என் மீனுக்கு எந்த மாதிரி ஃபுட்டு போடுறது, ட்ரையல் சுருங்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டே இருக்குது. இந்த கம்ப்ளைண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நாம வந்து தெளிவுபடுத்த வேண்டியது நம்மளோட கடமை. இது வந்து ஆல்ரெடி நிறைய பேர் வீடியோ எல்லாமே பண்ணியிருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபருக்காகவும் நம்மளோட வாடிக்கையாளர்களுக்காகவும் நாம வந்து இதை பத்தி ஒரு வீடியோவா போட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வீடியோ இல்லாட்டி 2 வீடியோ நாம இது சம்பந்தமா பேச போறோம். இன்னைக்கு நம்ம அந்த வகையில பார்க்க போற பிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீட்டா தான். ஏன்னா சின்னவங்கல இருந்து பெரியவங்கல இருந்து எல்லாருமே ஆசைப்பட்டு வளர்க்கக்கூடிய ஒரு எளிமையா வளர்க்கக்கூடிய பிசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே பீட்டாவை தான் நம்ம ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுவோம். அப்படிப்பட்ட பீட்டாவை நம்ம எந்த மாதிரி மெத்தட்ல வளர்ப்போம் அப்படின்னாக்கா அது பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும், எவ்வளவு நாள் அது லைஃப் டைம் வளரும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கான வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஷாப்லயும் சரி இல்ல வெளியில இருக்கிற இடத்துலயும் சரி, மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னாலே பீட்டாவை இந்த மாதிரி சின்ன குடுவையில தான் நம்ம வச்சிருப்போம். இந்த சின்ன குடுவையில வச்சு வளர்க்கறதுனால இந்த சின்ன குடுவையிலேயே வளர்த்துற முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. நம்ம ஷாப்ல வச்சிருக்கவங்க நம்ம இட வசதிக்கு தேவையான மாதிரி நிறைய பீட்டாவை ஷோ காட்ட வேண்டிய கட்டாயத்தினால இந்த மாதிரி வச்சிருக்கோம். ஆனா நம்ம இந்த ஷாப்ல வச்சிருக்க எல்லா பீட்டாவுமே ஒரு 3 to 5 டேஸ்க்குள்ள இந்த பீட்டா எல்லாமே சேல் ஆகி முடிஞ்சிருது. அதுக்காகவே வேண்டி நம்ம இந்த பீட்டாவை நிறைய கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணி தான் பாத்துக்கிறோம், இன்க்ளூடிங் வாட்டர் சேஞ்ச் உட்பட. ஓகேங்களா? ஆனா நீங்க இதே மெத்தட்ல வளர்த்தரலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மள்டையுமே சின்ன சின்ன பவுல் சைஸ் எல்லாமே அவைலபிலிட்டியா இருக்கு. நம்ம கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் கொடுக்குறோம். இருந்தாலும் அதுல எது பெட்டரா இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லிடுறோம். ஒரு பீட்டாவோட லைஃப் டைம் பாத்தீங்க அப்படின்னா சராசரியா ஒரு 3 வருஷம் வளர்ந்துடும். 3 வருஷம் வளர்றதுக்கு நம்ம எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதுக்கு என்ன மாதிரியான பெல்லட் கொடுக்குறோம், என்ன மாதிரி என்வாயர்மெண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு ரீசன். ப்ராப்பரான வாட்டர் சேஞ்சு, எவ்வளவு வாட்டர் கெப்பாசிட்டி இருக்கணும், என்ன மாதிரியான வாட்டர் யூஸ் பண்ணுறத பொறுத்து அதோட லைஃப் டைமை நம்ம பக்காவா பார்த்துக்கலாம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பீட்டாவில் நான் இந்த கப்ல வச்சிருக்கிற மாதிரி வளர்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்க வந்து 3 டேஸ்க்கு ஒன்ஸ் கூட வாட்டர் சேஞ்ச் பண்றதுக்கு பத்தாது. 1 or 2 டேஸ்லயே வாட்டர் சேஞ்ச் பண்ண வேண்டிய கட்டாயம் கூட வரலாம். ஆனா ஒரு வாட்டர் சேஞ்ச் வந்து பண்றது, அப்படி பண்றதும் மீனுக்கு நல்லதானாலும் நல்லது. ஸோ ஒரு பீட்டா வளர்க்கறதுக்கு நீங்க ஒரு 3 லிட்டர் மினிமம் தண்ணி பிடிக்கிற மாதிரி ஒரு டேங்க் செட் பண்ணீங்க அப்படின்னா அது பர்ஃபெக்டா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரியான ஒரு பிளாஸ்டிக் டப்பா ஆகட்டும், இல்ல இந்த மாதிரியான ஒரு டேங்க் ஆகட்டும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 3 லிட்டர் தண்ணி பிடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு டேங்க். இதுல நீங்க வளர்க்கும் போது ஒரு சின்ன மினியா ஒரு பிளான்ட் ஒண்ணு போட்டுட்டு, ஒரு செமி CO2 தேவையில்ல அந்த மாதிரியான நார்மலான ஒரு பிளான்ட் போட்டுட்டு, கொஞ்சம் நார்மல் சாயிலோ இல்ல சாண்டோ இந்த மாதிரி கொட்டி வச்சுட்டு இதுல நீங்க வளர்த்தீங்க அப்படின்னா உங்க பீட்டா சூப்பரா ஹெல்த்தியா ஆரோக்கியமா இருக்கும். மினிமமா வளர்க்கணும்னா கூட இந்த சைஸா சூஸ் பண்ணுங்க. நம்ம ஷாப்லயே பீட்டாக்காக வேண்டி இந்த மாதிரி குட்டி குட்டி பவுல் தான் கூட கிடைக்கும். இந்த மாதிரி ஒயின் கப் பவுல் ஆகட்டும் இல்ல ரவுண்ட் பவுல் ஆகட்டும், இது எல்லாமே நம்மள்ட்ட கிடைக்கும். ஆனா இதுல நீங்க வளர்க்கும் போது அதுக்கான வாட்டர் சேஞ்சு பிளஸ் வாட்டரை கேர் பண்ணி பாத்துக்கிறது, ஃபிஷ்ஷை கேர் பண்ணி பாத்துக்கிறது, இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். அதனால இதுல நீங்க வளர்க்கறதுல உங்களுக்கான மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த மாதிரியான டபுள் பீட்டா ஹவுஸ்ல எல்லாம் வளர்க்கணும் அப்படின்னாலும் சேம் முன்ன சொன்ன மாதிரியான ரிஸ்க் தான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து வாட்டர் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி. ஸோ நீங்க வந்து 2 பீட்டா வளர்க்கணுன்றதுக்கு இந்த டேங்க் பெஸ்டா இருந்தாலும் இதுல நீங்க கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். இதுல வளர்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியும். ஆனா எப்படி பெட்டரா வளர்க்கலாம் அப்படின்னா இதை விட பெட்டரான டேங்கை சூஸ் பண்றதுதான் உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். இப்போ நம்ம வந்து பீட்டாவுக்கு என்ன மாதிரியான ஃபுட்டு, எந்த மாதிரியான வாட்டர் கண்டிஷனு அப்படிங்கிறத பாத்திரலாம். நார்மலா நீங்க வந்து நல்ல தண்ணி ஊத்துறேன், உப்பு தண்ணி ஊத்துறேன் அப்படிங்கறதெல்லாம் மேட்டர் இல்லைங்க. இது வந்து நார்மலா ஒரு ஃப்ரெஷ் வாட்டர்ல ஈஸியா வளரக்கூடிய மீன் தான். இதுக்குன்னு வந்து நீங்க ரொம்ப ப்ராப்பரான வாட்டர் சேஞ்சு, ப்ராப்பரான வாட்டரை சூஸ் பண்ணணும் அப்படிங்கறதுலாம் இல்லை. இருக்கிறதுல கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியான பிஸ் பார்த்தீங்கன்னாக்கா பீட்டா தான். இந்த பீட்டாவை வந்து நீங்க உங்களுக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய போர் வாட்டராகவே இருந்தாலும் ரொம்ப அதிகமான டிடிஎஸ் இல்லாத மாதிரி, அதாவது பிபிஎம் சொல்லுவோம் இல்லையா, அதோட லெவல் மட்டும் ரொம்ப ஹையா இல்லாம பிலோ ஒரு 300க்குள்ள இருக்கிற மாதிரி நீங்க எந்த வாட்டர்ல வேணாலும் வளர்த்தீங்க. உங்களுக்கு கார்பரேஷன் வாட்டர் தான் கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வாட்டரை கொஞ்சம் ஏஜென்ட் பண்ணி யூஸ் பண்ணீங்க, அதுவே போதும்.
இதுக்காக நீங்க வந்து மெடிசன் அதெல்லாம் ரெக்வயர்டா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கண்டிப்பா என்ன கேட்டா எந்த மெடிசனும் ஸ்டார்டிங்ல தேவைப்படாது. ஏதாவது ப்ராப்ளம் வர்றப்ப அதுக்கான மெடிசனை ஷாப்ல கேட்டு நீங்க வாங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ரிவென்டிவா நீங்க என்ன மெடிசனும் போட வேண்டியிருக்காது. அப்படி நீங்க ப்ரிவென்டிவா மெடிசன் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா நார்மலா ராக் சால்ட்டும் ஆல்மண்ட் லீஃபும் போதுமானது. அதை வச்சு நீங்க வந்து ஈஸியா இதை கியூர் பண்ணி பாத்துக்கலாம். இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வாட்டரோட குவான்டிட்டி. மினிமம் ஒரு 3 லிட்டர் வாட்டர் பிடிக்கிற மாதிரியான குவான்டிட்டி வாட்டர்ல நீங்க வளர்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாவே உங்க பீட்டா சர்வை பண்ணும். அதே மாதிரி நிறைய மக்கள் கேட்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னாக்கா லைவ் ஃபீட் பெஸ்டா இல்ல பெல்லட் பெஸ்டா அப்படிங்கிறது தான். என்ன கேட்டா லைவ் ஃபீட்ல பீட்டா நல்லாவே வளர்ந்தாலும் பெல்லட் தான் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஈஸியான உணவு. ஏன்னா அதுலயே வந்து அவனுக்கு என்னென்ன புரோட்டீன் வந்து தேவையான இன்கிரீடியன்ட் எல்லாமே ஆட் பண்ணி தான் பெல்லட் தயார் பண்ணியிருப்பாங்க. ஸோ பெல்லட் வந்து ஈஸி மெத்தட். இதை தாண்டி நீங்க லைவ் கொடுத்து கேர் பண்ணி பாத்துக்கிறதுல லைவ் என்ன மாதிரியான லைவ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது போகணும். ஸோ இந்த ஃபுட்டை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நம்ம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோட பீட்டாக்கான ஃபுட்டு பெஸ்ட் ஃபுட்டை பத்தி நம்ம பாத்திரலாம். ஓகேங்களா? இதுல உங்களுக்கு ஏதாவது பேசிக்கான விஷயங்களை மட்டும் சொல்லியிருக்கேன். டீப்பா உங்களுக்கு என்ன மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நாம வந்து பாத்துக்கலாம். நன்றி.